ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி, அதுவும் கோதுமை மாவு கடலை மாவு வச்சு சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட சாப்பிட்டா. வாங்க இந்த சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும், ஒரு சின்ன சைஸ் லெமனும் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க இந்த சில்லி செய்கிறதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் தண்ணி விட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு கடலை மாவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. பொதுவாக சில்லி பொரிக்கும் போது மைதா மாவு சேர்ப்போம். ஆனால் வீட்டில் உள்ள கோதுமை மாவு கடலை மாவு வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணும்போது சில்லி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இந்த 3 மாவையும் நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. முக்கியமாக இந்த மாவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துடவே கூடாதுங்க. அப்புறம் பொரிச்சு எடுக்கும்போது காலிஃப்ளவர் ஆயில் அதிகமாக இழுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. காலிஃப்ளவரில் எல்லா பக்கமும் இந்த மாவு படுற மாதிரி நல்லா கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸும் ஆயிலும் ஆட் பண்ணி கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த சில்லி ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மிக்ஸ் பண்ண உடனே பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நல்லா ஹை ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இதே மாதிரி மீதி உள்ள காலிஃப்ளவர்களையும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வீட்டில் உள்ள கோதுமை மாவு கடலை மாவை வச்சு சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் சில்லிக்கு லைட்டாக லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணி கொஞ்சோண்டு ஆனியன் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.